சூரியன் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் முக்கியமான ஒரு விருதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். பெருந்தோட்ட மக்கள் சம்பந்தமாக முக்கியமாக அவதானம் செலுத்த வேண்டியிருக்கிறது. தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முக்கியமாக கடந்த தினங்களில் ஒரு முக்கியமான விடயம் இடம்பெற்றிருந்தது. பெருந்தோட்ட மக்களுடைய 1700 ரூபாய் வேதம், நாளாந்த வேதனமானது 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானி திடீரென ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதனை ரத்து செய்கின்ற வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தாலும் கூட இதனுடன் சம்பந்தப்பட்ட தரப்பினர் உத்தியோகபூர்வமாக இதனையும் அறிவிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே போலதான் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த வாரங்களில் பிரச்சார நடவடிக்கைகள் கூட இடம்பெற இருக்கின்றன. இந்த மாதிரியான சூழ்நிலையில் புதிய கூட்டணி அமைப்பு உள்ளிட்ட பல விடயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய விருதுகள் நிகழ்ச்சியில் அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய பிரதி தலைவர் முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முக்கியமாக மலையகம் சம்பந்தமாக, மலையகத்தினுடைய பிரதான ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற நீங்கள் உங்களை சந்திக்கும் போது முக்கியமாக கேட்கப்பட வேண்டிய விடயம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த 1700 ரூபாய் வேதன அதிகரிப்பு சம்பந்தமான வர்த்தமானி திடீரென ரத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அந்த விடயத்தில் ஈடுபடுகின்ற தொழிற்சங்கம், தொழில் அமைச்சு போன்றவை கூட இன்னும் உத்தியோகபூர்வமாக இது என்ன நடக்கிறது என்ற விடயத்தை தெளிவாக சொல்லாமல் இருக்கின்றது. அதே நேரம் உயர்நீதிமன்றம் கூட இந்த ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த வர்த்தமானிக்கு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. உள்ளக தகவல்களின்படி அரசாங்கமும் பெருந்தோட்டத்துறை நிறுவனங்களும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த 1700 சம்பளம் அல்லாமல் அதற்கு குறைவான ஒரு தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக கூட தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே விக்கி, கடந்த மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர் அவர்களும் மலைய மக்களுக்கு நேரடியாகவே அறிவித்தாங்க 1750 ரூபா சம்பளம் இன்னிலிருந்து கூட்டப்படும்னு சொல்லி அன்றைக்கு மலையகத்தில் சில கட்சி அங்கத்தவர்கள் ஆரவாரம் பண்ணி பால் சோறாக்கி கொண்டாடினாங்க. அன்றைக்கு அடுத்த நாளே நான் சொன்னேன், இது ஒரு நாடகம் ஆடுறாங்க, இந்த மக்கள் திரும்ப ஏமாற்ற போகிறாங்க, இது கம்பெனியும் அரசாங்கமும் சேர்ந்து எடுக்கிற நாடகம், இதில் தொழிற்சங்கங்கள் ஏமாற போகுதுன்னு சொன்னேன். நான் அடுத்த நாள் அறிக்கை விட்டேன். நான் அந்த மேடையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர்கள் சில பேர் கூப்பிட்டாங்க. நாங்கள் சொன்னது தான் செய்வோம், செய்கிறது தான் சொல்லுவோம்னு சொன்னாங்க. ரஜினிகாந்த் பாணியில் எங்களை பொறுத்தளவில் இந்த மலை மக்களுக்கு கட்டாயமாக நியாயமான சம்பளம் கிடைக்கணும். உண்மையிலே இது இப்போ நம்ம ஒவ்வொரு பேனும் வரைக்கில் இதை பற்றி தான் பேசுகிறோம். நமக்கு வெக்கமாக இருக்குது. உலகம் எங்கேயோ முன்னேறிட்டு போகுது, இலங்கையில் எங்கேயோ முன்னேறிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் 100 ரூபா 200 ரூபா சம்பளத்தை போய் தான் கதைக்கிறோம். இப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு பேனமும் கம்பெனியும் அரசாங்கமாக ஏமாத்தக்கில் ஏமாறுறது சாதாரண தோட்ட தொழிலாளிகள் அப்போ இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த தோட்டத்துறை சம்பந்தத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதே மாற்றத்தை கொண்டு போயிடலாம். அதனால தான் எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து கதைச்சி நம்ம அவுட் க்ரோ சிஸ்டத்துக்கு போகணும். ஆதரிக்கிறேன்னா போகணும், கதைக்கணும். கம்பெனியோட பேதிச்சு தேயிலை விலையை கூட்டணும். நம்ம இப்போ அவங்க 60 ரூபா தாரன்னு சொன்னால் 60 ரூபா போதாது, நம்ம 100 ரூபா கேட்கணும். இபிஎஃபோட கேட்கணும். இல்லாடி போனால் அரசாங்கத்தை கதைச்சி தேயிலை தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்டங்கள் உரிமையெல்லாம் ஆக்கணும். இது 2 செஞ்சால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு வரும். இதை நோக்கி தான் நம்ம எல்லோரும் போகணும். ஒரு காலத்தில் இதை தான் இதுதான் இது செஞ்சால் மட்டும்தான் நிரந்தர தீர்வு வரும். இதுக்கு சில தொழிற்சங்கங்கள் ரெடி இல்லை. நான் நினைக்கிற மாதிரி இப்படி செஞ்சால் தன்னுடைய சந்தா பணம் இல்லாமல் போயிருமோ, இல்லாடி போனால் யூனியன் கட்டுப்பாடில் அதெல்லாம் போய் அது நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் இதை செஞ்சே ஆகணும். இல்லாடி போனால் பாரிய பிரச்சனை. இன்றைக்கி பாருங்கள் கெசட் பண்ணாங்க 1700 ரூபாய்க்கு. திரும்ப கம்பெனியை கூப்பிட்டு கதைச்சி எனக்கு தகவலமாகி 1210 ரூபாவோ 20 ரூபா அடிப்படை சம்பளம், எக்ஸ்ட்ரா கொண்டு எடுத்து 50 ரூபா, வரவுக்கு எவ்வளோ செல் அப்படி சொல்லி ஒரு 1350 ரூபா போட்டு வச்சுருக்காங்க. கேள்வி அப்போ இதுதான் நடக்க போகுது. அப்போ தொடர்ந்து இந்த மக்களை இப்படி ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அரசாங்கத்தில் நானே ஏமாறப்பட்டேன். இந்த ஜனாதிபதிக்கிட்ட 50 ரூபா தாரேன்னு சொல்லி என்னையே ஏமாத்தினார். நான் அதை மக்கள் மத்தியில் சொல்கிறேன் தானே. இதே தான் இந்த பயணமும் இவங்களுக்கு நடந்திருக்கு. ஆகவே இதை மீண்டும் நடக்காமல் இருக்கிற எல்லா தொழிற்சங்களும் ஒன்றா சேர்ந்து கம்பெனியோடைய அரசாங்கத்தோடு பேசி தோட்டங்களை பிரித்து கொடுத்து சிறு தோட்டமாக்கணும். இல்லாடி போனால் இவங்களுக்கு அவுட் க்ரோமெண்ட்டுக்கு போயிட்டு இவங்களுக்கு வருமானத்தை கூட்ட வேலையை பார்க்கணும். ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த முறை நான் விருதுகள் நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானை சந்தித்திருந்த போது அவரும் அந்த அவுட் க்ரோ சிஸ்டம் முறைமைக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்காவிட்டாலும் கூட அதனை ஒரு தெரிவாக ஆப்ஷனாக கூறியிருந்தார். அப்படி பார்க்கும்போது நீங்களும் அதே மாதிரியான ஒரு கருத்தில் இருக்கும்போது எதிர்காலத்தில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறுமாக இருந்தால், வேதனம் சம்பந்தமாக கம்பெனிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெறுமாக இருந்தால், இந்த அவுட்க்ரோ சிஸ்டத்தை மையப்படுத்தி ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுமாக இருந்தால் நீங்களும் அதோடு சேர்ந்து கலந்து கட்டாயமாக நாங்கள் இந்த தோட்டத்தில் ஒரு புதுவிதமான மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மலையாள மக்களுக்கு
நிரந்தர வருமானம் வரும். அதே நேரத்தில் இந்த தோட்டங்களையும் பாதுகாக்கலாம் வந்து. இல்லாட்டி போனால் இப்போயே நிறைய பேர் வந்து அங்கே வேலை செய்கிறதில்ல, எல்லாம் கொள்முதல் வந்துடுறாங்க வந்து. அப்போ தோட்டங்களை பாதுகாக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி புது சிஸ்டத்துக்கு போகிறாங்க, அந்த பேச்சுவார்த்தை கலந்துக்கிற எந்த தப்பும் கிடையாது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு போகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நாங்கள் இருக்கிறோம் வந்து. அதே போல தான் இந்த கூட்டு ஒப்பந்தம் சம்பந்தமாக பேசும்போது கடந்த காலங்களில் அமுலில் இருந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய வேதனம் சம்பந்தமான கூட்டு ஒப்பந்தம் அடிமை சாசனம் என்ற அடிப்படையில் பல விமர்சனங்கள் சொல்லப்பட்டு அதன் அடிப்படையில் அதை ரத்து செய்வதற்கான கோஷம் அதிகமாக எழுந்திருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டு தற்பொழுது அது நடைமுறையில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் ஜீவன் தொண்டமான் ஒரு பேட்டி கடந்த வாரம் எனது பேட்டியில் கூட குறிப்பிட்டிருந்தார், ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார். தற்பொழுது அந்த காலத்தில் ஒரு காலத்தில் கூட்டு ஒப்பந்தத்தை எதிர்த்த தரப்பினரை, முக்கியமாக உங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சியினரையே கூட இப்பொழுது கூட்டு ஒப்பந்தம் அவர்களே கூட்டு ஒப்பந்தத்தை வரவேற்கிறார்கள், எனவே புதிய கூட்டு ஒப்பந்தம் வந்து செய்யலாம் என்ற வகையிலான கருத்துக்களை சொல்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அது வந்து மலைய மக்கள் முன்னணி தொடர்ந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்துச்சு வந்து நாங்கள் கூட்டு ஒப்பந்தத்துக்கு ஆதரவு சொல்லி. தொழிலாளர் சங்கம் அன்றையிலேருந்து ஒரே கொள்கையில் இருக்குது வந்து கூட்டு ஒப்பந்தம் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கூட்டு ஒப்பந்தம் மூலமாக இந்த மக்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கல, திரும்ப அதில் நியாயமான சம்பளங்கள்லாம் திரும்பியும் அதுக்கு போகணும் வந்து. அது நாங்கள் ஒரே கொள்கையில் இருக்கிறோம் வந்து. இந்த மக்களுக்கான நிரந்தர வேலை திட்டம் கொண்டு வரதாக இருந்தால் சிறு தோட்ட உரிமையாக ஆக்கணும், இப்போ அவுட்க்ரோ சேல்ஸுக்கு போயிட்டு வருமானத்தை கூட்டி இந்த மக்களுக்கு கொடுக்குறோம். இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து திரும்பியும் வந்து கூட்டு ஒப்பந்தத்துக்கு ஆதரவு கொடுக்கலாம் வந்து. இந்த 1700 வேதனம் என்பது அதற்கு ஒரு இடர் ஏற்பட்டிருக்கின்ற, ஒரு தடை ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் வரைக்கும் இடைக்கால கொடுப்பனவாக 5000 ரூபாய் மாதாந்தம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதற்கு ஜனாதிபதியும் கூட சாதகமான கருத்தை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மலைய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட அதனை வரவேற்றிருந்தார். இது சாத்தியப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இது ஏற்கனவே ஒரு முறை நீங்கள் அரசாங்கத்தில் இருந்தபோது 50 ரூபாய் நாளாந்த கொடுப்பன ஒன்றுக்கான இணக்கம் காணப்பட்டு அது இறுதி வரை கிடைக்காமலே போனது, அதை ஞாபகப்படுத்துவதாக இருக்கிறது. இல்லை, உண்மையிலேயே 5000 ரூபா கொடுக்குறதா யாரும் வேணான்னு சொல்ல போகிறா? எல்லாருமே ஆதரிப்பாங்க, ஏன்னா யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதை கொடுக்குற அரசாங்கம் சும்மா வாயில் சொல்லிவிட்டு அறிக்கை விட்டுவிட்டு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வராது வந்து. அதனால் எலெக்ஷன் ஆரம்பித்தா கூட மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை சிந்தித்து அவங்களுக்கு 5000 கொடுக்கலாம் வந்து. அதை கொடுக்க வைக்கணும் இந்த அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் வந்து. அதை விட்டு போட்டு நாங்கள் வெறுமனே ஜனாதிபதி தாரன்னு சொன்னார், இதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு பேச முடியாது. உண்மையிலே இன்றைக்குள்ள நிலைமைக்கு 5000 ரூபா கொடுத்தா அது எல்லா மக்களும் வரவேற்பாங்க வந்து. வரும் நாட்களில் ஒரு போராட்டத்துக்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய சார்பில். அந்த போராட்டம் எந்த விடயத்தை மையப்படுத்தி இடம்பெற போகிறது? 28ஆம் தேதி காலை 8 ஒரு போராட்டம் செய்ய இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் கம்பெனிக்கு எதிராக, கம்பெனிக்கு அராஜகத்துக்கு எதிராக, கம்பெனிகளுடைய இந்த சம்பள பிரச்சனைக்கு எதிராக நாங்கள் செய்ய இருக்கிறோம். நாங்கள் வந்து அதே நேரத்தில் அரசாங்கம் காணி உரிமையை கைவிட இருக்குது வந்து, லயங்களை கிராமமாக்குறேன்னு சொல்லி. இப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு போராட்டம் செய்கிறோம். கட்டாயமாக உங்களுக்கு தெரியும் வந்து கம்பெனிகள் நிறைய அராஜகம் பண்ணுது. ஒரு காலத்தில் தொழிற்சங்க போராட்டத்தில் கம்பெனிகள் வந்து போலீஸுக்கோ எதுக்கோ காவல்துறைக்கோ சொல்ல மாட்டாங்க. இப்போ எதாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு சொல்லி கடுப்பிடி செய்கிறாங்க வந்து. இது வந்து 2015ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இல்லாமல் இருந்துச்சு. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது அதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக இருந்தேன் நான் வந்து. நீங்கள் நினச்சி பாருங்கள் வந்து 2015ஆம் ஆண்டு 100 ஸ்டேட்டில் 100 தோட்டம்னு சொல்லி ஒரு எர்ணாகுளம் தோட்டம் ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு தோட்ட தூரம் வந்து தொடர்ந்து நம்ம ஆளுகளை அடிச்சுக்கிட்டு பிடிச்சி திரும்ப போலீஸில் சொல்லி அரெஸ்ட் பண்ணி பெரிய கூத்து பண்ணிக்கிட்டு இருந்தான். உடனடியாக என்னிட வந்து முறையீடு பண்ணுறது உடனடியாக நான் ஐஜிக்கிட்ட போயிட்டு சொல்லி ஜனாதிபதி மூலமாக சொல்லி உடனடியாக தோட்டத்துறை அரெஸ்ட் பண்ணி அந்த தோட்டத்துலேருந்து வேலையை நிப்பாட்டி புதுத்துறையை போட்டு இன்றைக்கி அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. இதைத்தான் இப்போலாம் அமைச்சர்கள் செய்யணும். நான் என்ன சொல்கிறேன் கேட்டால், நான் சொல்கிறது சில பேருக்கு பிடிக்காது வந்து. சும்மா போயிட்டு துறையை அடிக்க போயிட்டு நம்ம போயிட்டு நம்ம வந்து மீடியாவுக்கு சத்தம் போட்டு ஃபேஸ்புக்கெலாம் போட்டு இதெல்லாம் இது ஒரு நாளில் முடிஞ்சு போயிடும் வந்து. தீர்வு இல்லை, இது வந்து தீர்வு இல்லை. அது இப்போ நான் 100 தோட்டத்தில் என்ன செஞ்சனோ அதை தான் செய்யணும். இது அதிகாரத்தில் உள்ள அமைச்சர்கள் செய்யணும். எதிர்கட்சியில் திகாமரை செய்ய முடியாது. என் பேச்சு அங்கே போய் கேட்கலாம், பாராளுமன்றத்தில் வேணால் கதைக்கலாம், அறிக்கை விடலாம். அங்கே என் பேச்சு எடுப்படாது வந்து. அதிகாரம் அதான் கேபினெட்டுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. அப்போ இவங்க அதை செய்யாமல் தோட்டத்துறை நிலம் கொடுக்க மாட்டான், தோட்டத்துறை அடிக்கிறான், வைக்கிறான், ஆச்சா போச்சான்னு கத்தி வேலை இல்லை வந்து. நான் சொல்கிறேன், அடுத்த தேர்தலுக்கு பிறகு எங்களோட அரசாங்கம் வந்தால் அதுக்கு பிறகு பாருங்கள் இந்த தோட்டத்துறை மாதிரி ஆடுறானான்னு பாருங்கள், போலீஸில் போய் சொல்கிறானா பாருங்கள் வந்து. எங்களுக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்குது எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி வந்து. எந்த நேரம் ஒரு தோட்டத்தை ஒருத்தன் அடிச்சுக்கிற போனாலும் சாத்தியப்படாது வந்து. அப்போ சில இதுகளில் கோவம் காட்டணும், சில இதில் பொறுமையாக இருக்கணும், சில இதில் நம்ம எப்படி இந்த அரசாங்கத்தோட வேலை செஞ்சு கொள்ளணும், தோட்ட வேலை செஞ்சு நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு அனுபவம் தேவை, அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே அதிகாரத்தில் உள்ளவங்க வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வேலை செய்யணும். அதிகாரத்தில் உள்ளவங்க செய்யாமல் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தோட்டத்தோடு அடிக்க வரான், போலீஸில் பேசுகிறான்,
இது சம்பளம் கொடுக்க மாட்டேன்னா சரி வராது வந்து. இதுக்கெல்லாம் அதிகாரமாக செய்யணும் வந்து. நீங்கள் குறிப்பிட்டிருந்த இந்த பெருந்தோட்டத்துறையில் இருக்கின்ற நிர்வாகத்தினருடைய அராஜகம் அதிகரித்திருக்கிறது என்று. முக்கியமாக இந்த பெருந்தோட்டத்துறையை சார்ந்த மக்கள் இந்த பெருந்தோட்டத்துறை நிறுவன முகாமையாளர்களால் தண்டிக்கப்படுகின்ற அல்லது அடக்குமுறைக்கு உட்படுத்தப்படுகின்ற சம்பவங்கள் தற்பொழுது அதிகரித்திருப்பதாக சொல்கிறீர்கள். இதற்கு கூட்டு ஒப்பந்தம் இன்மை ஒரு காரணம் என்ற ஒரு கருத்து கூட வெளியில் பேசப்படுகிறது. இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? அப்போ இந்த பிரச்சனை இருந்துச்சு வந்து. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நான் அமைச்சராக இருக்கும் பொழுது ட்ரூப் ஸ்டேட்டில் ட்ரூப்ஸ்க்கு அடுத்த தோட்டமும் தலைவாக்கையில் அங்கே நம்ம மக்களை வந்து நம்ம மக்கள் துறையை அடிச்சு போட்டான்னு சொல்லி இப்போ என்ட்ரி போட்டு நம்ம மக்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் துறையும் அடிச்சிருக்கான் வந்து. இவங்க இப்போ நம்ம ஆக்கள் வந்து 14 நாள் பதுளையில் ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்தாங்க. திரும்ப இவர் இறந்துடும் போது திரும்ப துறையை போலீஸில் என்ட்ரி போட்டு திரும்ப துறையை கோர்ட்ஸுக்கு போட்டோன்னே அதே நீதிமன்றம் வந்து தோட்டத்துறையும் 14 நாள் ஒழுங்கு போட்டுச்சு. இதுகள் தான் செய்யணும். மக்கள் மட்டும் இருக்க முடியாது. அப்போ அவங்க எங்களை தண்டிக்கிறது அந்த மக்களை அந்த தோட்டத்துறையை தண்டிக்கணும் வந்து. இதை நாங்கள் செஞ்சோம் வந்து அதிகார இருக்கையில் வந்து. அதனால் நாங்கள் இந்த மக்களை எங்களுக்கு எப்படி காப்பாற்றணும்னு தெரியும் வந்து. நான் வந்து ஒன்றும் சொன்னதை செய்யக்கூடிய ஆள் வந்து உங்களுக்கு. நான் என் காலத்தில் தான் ஓரளவு வந்து மலையத்தோடு மாற்றம் வந்துச்சு. அது எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் எனக்கு எதிர்கட்சியில் இருந்து கூட 80,000 பேர் வாக்களித்தாங்க வந்து. நாங்கள் இதை அடுத்த தேர்தலுக்கு பிறகு செய்வோம் வந்து. உங்களுடைய முதல் கேள்விக்கான உங்களுடைய பதிலில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. இந்த தற்காலத்தில் ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக பெயரை குறிப்பிட்டு கூறலாம். ஜீவன் தொண்டமான் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல இடங்களில் விமர்சனங்கள் சொல்லப்பட்டு வருகின்றது. பெருந்தோட்டத்துறையில் ஒரு அடாவடித்தனமான செயலில் ஈடுபடுகிறார் போன்ற விமர்சனங்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த கலாச்சாரம், இப்படியான ஒரு கலாச்சாரம், அதாவது ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் அந்த இடத்தில் சென்று முரண்பாடுகளை ஏற்படுத்துவது அல்லது ஒரு பிரச்சனையை ஆக்ரோஷமாக தீர்க்க முனைவது, இந்த மாதிரியான விடயங்கள் அண்மையில் கூட சில ஆங்கில பத்திரிகைகள் கூட இது சம்பந்தமான நீண்ட விமர்சன கட்டுரைகள் கூட வெளியாகி இருந்தன. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்தாலும் கூட நான் கேட்கின்ற கேள்வி, இப்படியான ஒரு கலாச்சாரம் உருவாக்கப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆரம்ப காலத்தில் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் இருந்தபோது, அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் சரி, அவர் இருந்த காலப்பகுதியில் அவருக்கு எதிராக அவர் மீது முன்வைக்கப்படுகின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டை அவர் மிகவும் ஆக்ரோஷமாக செயற்படுவார். 2 வகையான விமர்சனங்களும் சொல்லப்படுகின்றன. ஒன்று சாதகமாகவும் சொல்லப்படும், இன்னொன்று பாதகமாகவும் சொல்லப்படுகிறது. அதே மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை அவருடைய புதல்வரும் அமுலாக்குவதற்கு முயற்சிக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது பற்றி என்ன சொல்லியிருக்கோம்? சில இடங்களில் வந்து கம்பெனிக்காரர்கள் நடந்துக்கிற விதங்கள் அப்படி தான் வந்து. இப்போ நான் ஒரு தொழிற்சங்க தலைவர்கிற முறையில் பெரிய அராஜகம் பண்ணுறானுங்க. அதை நம்ம இது பண்ணிடலாம். அதனால் வந்து சிலருக்கு எனக்கே கோவம் வரும் வந்து. ஆனால் அதை நான் தடிச்சுக்கிட்டு வந்து ஹேண்டில் பண்ணுற விதங்கள் இருக்குது. அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போகிறோம் வந்து. அதனால் வந்து இதுக்கு நான் முழுமையாக வந்து ஜீவன் தொண்டமாக குறை சொல்ல முடியாது. அன்றைக்கி நடந்த விஷயம் அவருக்கு கோவம் போயிருக்கு, அதனால் நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் வந்து. அது அவரோட அதுக்கு போய் நான் விமர்சனம் பண்ணிடலாம். ஏன்னா அவங்களோட ஆதரவு நாளைக்கு எனக்கு மோசமாக பேசுவாங்க வந்து. நான் என்ன மாதிரி காட்டி கொடுத்துருன்னு சொல்லி வந்து. அதனால் வந்து இந்த கோவங்கிறது எந்த நேரமும் வரக்கூடாது. அதான் நான் சொல்கிறேன். நான் கோவங்கிறது எந்த நேரமும் வரக்கூடாது. நம்மளை அது வயசுன்னு நினைக்கிறேன் வந்து. ஒரு வயசில் சரியாக வந்து நினைக்கிறேன் வந்து. இந்த விடத்தில் இன்னும் ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஜீவன் தொண்டமான் அவர்கள் தமது அரசியல் நடவடிக்கை, நேரடி அரசியலை ஆரம்பிக்கின்ற போது நீங்கள் உள்ளிட்ட பலர் குறிப்பிட்ட, முக்கியமாக தமிழ் முற்போக்கு தலைவர் மனோகணேசன் கூட ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு அனுபவம் இல்லை, போதிய அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. எனவே அவரை நம்பி மலையகத்தை முழுமையாக ஒப்படைக்க முடியாது, அல்லது அவர் மலையகத்துக்கு மிகப்பெரிய சுபிட்சத்தை ஏற்படுத்த போவதில்லை, தற்போதைக்கு ஏற்படுத்த போவதில்லை. முக்கியமாக அந்த அனுபவமின்மை என்ற காரணத்தில் இப்பொழுது ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவருடைய வளர்ச்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அரசியலுக்கு அப்பால் உங்களுடைய கருத்து? இல்லை, என்னையை பொறுத்தளவில் வந்து சின்ன வயசில் அந்த இளம் துடிப்பு தானே வந்து அதெல்லாம் நடக்கும் வந்து. நம்ம இன்னொரு 10 வருஷம் போக்குள்ள சரியாக வந்து நினைக்கிறோம் வந்து. அண்மையில் நீங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்திருந்தீர்கள். முக்கியமாக இந்த காணி சம்பந்தமாகவும் பெருந்தோட்டத்துறை கிராமமாக, பெருந்தோட்டத்துறை மக்கள் வசிக்கின்ற பிரதேசங்களை கிராமங்களாக அறிவிப்பது சம்பந்தமான ஒரு அமைச்சரவை பத்திரம் சம்பந்தமாக உடனடியாக சந்தித்திருந்தீர்கள். இந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டிருந்தது? அதாவது நீங்களாக கேட்டு அந்த சந்திப்பு நடந்ததா அல்லது ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் இடம்பெற்றது? இல்லை, உண்மையிலேயே ஜனாதிபதி அழைப்பின் பேரில் தான் நாங்கள் போனோம் வந்து. நாங்கள் ஒன்றும் கேட்கல. அங்கே போயிட்டு அந்த கேபினட் பேர் பார்த்த உடனேயே உடனடியாக ஜனாதிபதி அந்த மீட்டிங்கு வரல. முதல்ல இருந்தார், ஜீவன் தொண்டமாக இருந்தார், ரமேஷ் இருந்தார், வடிவேலு சுரேஷ் இருந்தார், அரவிந்த்குமார் இருந்தார். எடுத்தோடனே நான் சொன்னேன், தயவு செய்து நீங்கள்லாம் இதுக்கு ஒத்துக்கொள்ளாதீங்க. நீங்கள் இந்த லயத்தை கிராமமாக்குறதுங்கிறது
ஒரு சட்டத்தை ஏற்படுத்திட்டா வந்து திரும்ப எங்களுக்கு ஒரு எங்காங்க கூட நிலம் வாங்கிட முடியாது. இதுலேயே எல்லா தலைவரும் பிடிச்சிக்கொள்வாங்க. நாளைக்கு சஜித் பிரேமதாஸ் வந்தால் கூட அதை பிடிச்சிக்கொள்வார். அண்டகுமார் திசாநாயக்கா வந்தால் கூட பிடிச்சிக்கொள்வான்னு சொல்லி நான் முதல்லையே சொன்னேன் அவங்களுக்கு. அது நீங்கள் வந்து கேளுங்க, ஜீவன் தொண்டமாட்டே கேளுங்க, நான் சொன்னேன் இல்லைன்னு சொல்லி ரமேஸ்வரர் கேளுங்க, வடிவ கேளுங்க. நான் தான் எதிர்த்தேன் வந்து தயவு செய்துக்கு ஒத்துக்கொள்ளாங்கன்னு சொல்லி. இப்போ ஜனாதிபதி வந்தோடனே நான் சொன்னேன் அவருக்கு, நீங்கள் வந்து தான் 7 பேச்சு நிலத்தை கொடுத்து கிராமமாக்குனீங்க, இதை முன்னோக்கி கொண்டு போங்க, இதை பின்னோக்கி கொண்டு வராதீங்க. நீங்கள் இப்படி செய்கிற வேலையில் வந்து கட்டாயமாக எங்களுக்கு வந்து ஒரு நாளும் எங்களுக்கு விமர்சனம் கிடைக்காது. இன்னொன்று, நான் வந்து லயத்தில் பிறந்த ஆள். அந்த லய வாழ்க்கைன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால் வந்து அது மோசமான வாழ்க்கை வந்து. இப்போ அதை விட்டு தான் எங்களுக்கு ஒரு 7 பேச்சோ இல்லை 10 பேச்சோ வாங்கி கொடுத்து கிராமமாக்குறதுக்கு முன்னோக்கி போகிறத விட்டு இந்த லயத்தையே வாங்குறதுன்னா அது ஏற்றுக்கொள்ளாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணலை. இப்போ நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன். நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும், எங்கேயும் விமர்சனம் பண்ணல. இப்போ நான் என்ன சொன்ன கேட்டால் 1994 அவங்களோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பத்திரிக்கை ஒன்று இருந்துச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் அவங்க அறிக்கை விட்டுருந்தாங்க வந்து தோட்ட தொழிலாளிகளுக்கு தனி வீடு திட்டம் சாத்தியப்படாது, இருக்க லயத்தோடு சேர்த்து கிராமமாக்குறது தான் சாத்தியப்படணும் அப்பயே சொல்லியிருந்தாங்க. அதே காங்கிரஸ் பேப்பரில் 1994 அந்த பேப்பரை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், நீங்கள் அவங்க வந்தால் காமிங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த பயணம் இவங்க எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் எம்பிமாரெலாம் சேர்ந்து ஜனாதிபதி கிட்ட போயிட்டு சொல்லி இந்த லயங்களை கிராமமாக்க சொல்ல. அது என்ன காரணம்னு சொன்னால், இவங்க எடுத்த முயற்சினா எல்லாம் தோல்வி. சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும், காணி பிரச்சனையாக இருக்கட்டும், டீல் கொடுக்குறது இருக்கட்டும், எல்லாம் தோல்வி. இதுவரை ஒன்றும் செய்யலை வந்து அவங்க. இப்போ எலெக்ஷனும் துவங்கிடுச்சு வந்து. இப்போ இதையாவது மக்கள் மத்தியில் போய் விற்க பார்த்தாங்க வந்து. ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும், அந்த லயத்தில் உள்ள மக்களுக்கு தெரியும் இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி வந்து. அப்போ எனக்கு என்ன கொஞ்சம் மனசு கஷ்டம்னு சொன்னால், வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார், ரமேஷ், இதெல்லாம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஏது ஆதரவு கொடுத்தாங்கன்னு தெரியல வந்து. நான் அவங்களுக்கு சொன்னேன், இதுக்கு அவங்களுக்கு இது கேட்டு பாருங்கள், நான் உள்ளுக்கு வச்சு அதெல்லாம் நான் அதுக்கு சரின்னு சொல்லலை. அப்போ தான் வெளியே வந்து கௌரவ அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வந்து சொன்னார் வந்து, உள்ளுக்கு வச்சு அவங்க சரின்னு சொன்னாங்க, வெளியே வச்சு வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்னு சொன்னாங்க. உண்மையில் அப்படி ஒன்றும் நாங்கள் அப்படி வெளியே உள்ளுக்கு ஒத்துக்கிறவே இல்லை, வெளியே வந்து கொடுத்தேன் நான். அதே நேரத்தில் இப்போயும் நான் சொல்கிறேன், அந்த தவறை செஞ்சாங்கன்னா அது மலை மக்களுக்கு பாரிய துரோகம் செய்கிறாங்க வந்து. அந்த தவறு செஞ்சிடக்கூடாது வந்து. அதில் கண்டிப்பாக இருக்கிறோம் வந்து முற்போக்கு கூட்டணி லயங்களை கிராமமாக்குறது இல்லை, இங்கே இடத்த எடுத்து 7 பேச்சு காணி இல்லாட்டி 10 பேணி காணி எடுத்து அதுகளில் அவங்களுக்கு கிராமமாக்கி கொடுக்குறது தான் எங்களோட முயற்சியாக இருக்குது. அதை தான் செய்யணும் வந்து. அதான் மலை மக்களும் ஏற்றுக்கொள்வாங்க. அது சிடபிள்யூசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது என்இடபிள்யூ இருந்தாலும் பரவாயில்ல, மலை மக்கள் அங்கே தவிர தானே பரவாயில்ல, அவங்க எல்லாமே இதை தான் ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களோட ஆதரவில் ஒரு சில பேர் பண்ணால் ஃபேஸ்புக்கெலாம் எழுதலாம், இது நாங்கள் எங்களுடைய இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம் வரவேற்கிறோன்னு சொல்லி வந்து உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க வந்து. நீங்கள் குறிப்பிட்ட அந்த கட்டுரை காங்கிரஸ் பத்திரிகையில் வெளியானது 1994ஆம் ஆண்டு வெளியான அந்த பத்திரிகையின் கட்டுரையில் இருந்த ஒரு முக்கியமான விடயம், சௌமூர்த்தி தொண்டமான் அவர்கள் குறிப்பிட்ட அந்த விடயம், லயன் அறைகளையும் அதனை சுற்றி இருக்கின்ற இடங்களையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது தான் காங்கிரஸினுடைய கொள்கை என்ற வகையிலான ஒரு கருத்து தான் சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த பதிலின்படி பார்க்கும்போது, இந்த லயன் அறை கலாச்சாரத்திலிருந்து மலையக மக்களை, முக்கியமாக பெருந்தோட்ட மக்களை விடுவிக்கக்கூடாது என்ற கொள்கையில் காங்கிரஸ் இருக்கிறது, அதனை தீவிரமாக ஜீவன் தொண்டமானும் கடைபிடிக்கிறார் என்று தான் நீங்கள் சொல்ல வருகின்றீர்களா? இல்லை, நான் வந்து ஜீவன் தொண்டமான் கடைப்பிடிக்கிறான்னு சொல்ல வரல. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அன்றைக்கி நடந்த இதுக்கும் ஒத்து போணுச்சு வந்து ஜனாதிபதி செயலகத்திலே வந்து. அதைத்தான் நான் சொல்கிறேன்னு சொல்லி அவரோட கொள்கைன்னு நான் சொல்லலை வந்து. அவரும் இப்போ அறிக்கையெல்லாம் விட்றாரு தானே, காணி எடுத்து கொடுக்கணும், கிராம அமைச்சு கொடுக்கணும், அறிக்கையெல்லாம் விட்றாரு வந்து. ஆனால் அதை அவர் செஞ்சார்னா நல்லா வந்து. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்துக்கு அந்த அமைச்சரவை பத்திரம் சம்பந்தமாக ஜனாதிபதி என்ன கருத்தை தெரிவித்தார்? ஜனாதிபதி எப்படியும் வந்து இந்த இடங்களை கொடுக்கறதுக்கு அவருக்கு ஒரு மனப்பான்மை இல்லை. ஏன்னா நான் நல்லாட்சி அரசாங்கத்தில் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் அவர் உலந்தாவத்தையில் வந்து நான் ஒரு வீடு கட்டினேன், நான் 20 வீடு என்னமோ அது ஓப்பன் பண்ண வந்தார். அப்போ தான் சொன்னார், இல்லை இது சரி வராது, மாடி வீடு கட்டணும்னு சொல்லி. அப்போ தான் முடிஞ்சுக்கிட்டு அடே நம்ம மக்களுக்கு ஆப்பு வைக்கிறாரு, ஒரு நல்லவர் இல்லை அப்படி சொல்லி வந்து. அதனால் வந்து இப்போ நாங்கள் கண்டிப்பாக பேசியிருக்கோம் சஜித் பிரேமதாஸோட, இந்த லயங்கள் இல்லாமல் ஆக்கணும், இவங்களுக்கான காணி உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி வந்து. அவர் அதில் கண்டிப்பாக இருக்கார் வந்து. அவங்க எஸ்ஜேபி எம்பி மாற அது விருப்பம் இல்லை. அவங்க சொன்னாங்க இப்படி சொன்ன தோட்டம் இல்லாமல், அவர் அப்படி சொல்லலை, அந்த மக்கள் அப்படி செய்ய முடியாது, நான் வந்து கட்டாயமாக செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஜேபி எம்பிமார் என்று சொல்வது யார் அதில் நம்ம இவரெல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு நினைக்கிறோம், கொஞ்சம் எட்டியாந்தோட்டில் உள்ள எம்பிமாரெலாம் கொஞ்சம் அந்த தோட்டத்தை சுற்றியில் உள்ளவங்களாம் வந்து. அப்போ அவங்களே சொல்லிட்டார் வந்து அது செய்ய முடியாது, கட்டாயமாக இந்த மக்களுக்கு காணி உரிமை கொடுக்கணும்னு சொல்லி வந்து. காணி உரிமை என்று நீங்கள் குறிப்பிடுவது ஒரு குறிப்பிட்ட அளவு காணியை அவர்களுக்கு வழங்கி அதில் தனி இப்படி தான் இப்போ வீடு கட்ட காணி வேணும் தானே. முதல்ல எங்களுக்கு வந்து
திருநட்டு உரிமலாகிறத விட முதல் வீடு கட்டுறதுக்கான இப்போ அதானே பெரிய பிரச்சனை வந்து இப்போ நிறைய இடத்துல ஒரு வீடை கட்ட போயிட்டு அதை உடச்சி துரமாக இருக்க வழக்கு போட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால இப்போ எங்கள் ஒரு விஷயம் தோட்டத்தில் அவ்வளோ பேத்துக்கும் காணி கொடுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் பொய் சொல்லவே இயலாது வருது மக்களுக்கு. நான் போனப்போ என்ன சொன்னேன், ஒரு 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 டிவிஷனில் வந்து கிட்டத்தட்ட 300 ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த 300 வீடு இருக்குன்னு சொன்னால் அந்த 300 வீடும் கொடு, அது பென்சில் எடுத்தாலும் பரவாயில்ல, வேலாட்டியும் பரவாயில்ல, அந்த 300 வீட்டுக்கும் காணியை கொடுத்து வீடு கட்டி அவங்களுக்கு அதுக்கு மேலே மாடி வீடு கட்டினா கட்டிக்கொள்ளலாம், அதுக்கு மேலே ஸ்லப் போட்டு கட்டிக்கொள்ளலாம். அது அவங்களோட இது வந்து அப்படி தான் உடன்பட்டேன் வந்து அது சாத்தியப்படும். இப்போ சில பேர் அரசியலுக்காக நான் அதை வந்தால் அங்கே கிராமம் ஆக்குவேன், இங்கே காணி கொடுப்பேன், 10 லட்சம் பேருக்கு காணி, இதெல்லாம் சாத்தியப்படாது வந்து. எங்களுக்கு முதலாவது லயங்கள் இல்லாமல் ஆக்கிற இதெல்லாம் நம்ம வாங்கிக்கொள்ளணும் வந்து. இந்த லயனறை முறைமையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை அல்லது அது சம்பந்தமான விழிப்புணர்வு, தெளிவாக்கல், போராட்டங்கள், கருத்துக்கள் பல நீண்ட வருடங்களாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன. பல்வேறு அமைப்புகள் இது சம்பந்தமாக செயற்பட்டு வருகின்றன. மேலோட்டமாக இருக்கின்ற அல்லது இது சம்பந்தமாக கற்ற சமூகம் அல்லது இந்த விடயத்தில் தெளிவடைந்த சிலர் இது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட இந்த லயனறை முறைமையிலிருந்து விடுபட வேண்டும், மக்கள் காணி உரிமை, தனி வீடுகளுக்கு செல்ல வேண்டும், இந்த லயனறைகள் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டு தனி வீடுகள் கட்டித்தரப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை சொல்லி வந்தாலும் கூட அங்கு வாழ்கின்ற மக்கள் மத்தியில் அந்த மனநிலையில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் வரவில்லையோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் சில இளைஞர்கள் பாடல்களை கூட வெளியிடுகிறார்கள், தங்களுடைய லயன் வாழ்க்கை இப்படி அதனை வர்ணித்து வெளியிடுகின்ற சூழ்நிலையத்தோடு தற்காலத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அந்த பிரதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல்வாதி என்ற அடிப்படையில் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அப்படியல்ல, இப்போ வீடுகளை கட்டி கொடுத்தோன்னே மக்கள் அந்த வீடுகளுக்கு போயிடுறாங்க வந்து. அப்போ நம்ம கட்டி கொடுத்தவர்கள்லாம் மக்கள் வாழ்கிறாங்க தானே வந்து. அதனால் வீடுகளை இடத்த வாங்கி காணியை வாங்கி வீடுகளை கட்டி கொடுத்துடணும் வந்து. அப்போ அந்த மக்கள் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. மக்கள் சில இடங்கள் குறிப்பிடப்படுகின்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இந்த லயன் அறைகள் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு தனி வீடு அமைத்து கொடுத்தாலும் கூட இந்த ஏற்கனவே லயன் அறைகள் வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு முன்னால் அந்த அவர்கள் இருந்த வீட்டுக்கு அருகிலேயே இருந்த தோட்ட காணிகள், விவசாய காணிகளை விட்டு செல்வதற்கு அவர்கள் விரும்புவதில்லை, அப்படியான ஒரு கருத்து சொல்லப்படும். இதன் காரணமாக தனி வீட்டினை வேறு நபர்களுக்கு வழங்குகின்ற சூழ்நிலை கூட இருக்கிறது போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு வந்திருக்கின்றன? இவ்வாறான குற்றச்சாட்டு வரல. தோட்டங்களை யாரும் இன்னும் விவசாயம் செய்கிற தோட்டங்களை வந்து கம்பெனி எடுக்கலை வந்து. அது அவங்கவுங்க செய்கிற தோட்டங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க வந்து. புதுசாக பிடிக்கிற இடங்களை விட மாட்டுறாங்க வந்து. இப்போ சொல்லுங்கள், எனக்கு இப்போ நான் பரம்பரையாக அந்த தோட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இது கை வைக்க மாட்டாங்க. அதுதான் நான் இன்றைக்கி புதுசாக போயிட்டு பிடிச்சேன்னா அதுக்கு கம்பெனி விட மாட்டாங்க வந்து. அந்த மாதிரி சிக்கல் இருக்குது வந்து. அதே போல் தான் இந்த தனி வீட்டு திட்டம் சம்மந்தமாக இந்தியாவினுடைய தனி வீட்டு திட்டம் வந்த போதும் கூட ஒரு பெரிய சவாலாக இருந்தது தோட்டங்களில் காணிகளை பெற்றுக்கொள்வது, வீடமைப்புக்கான காணிகளை பெற்றுக்கொள்வது. நீங்கள் அரசாங்கத்தில் இருந்த போது கூட அந்த பிரச்சனை இருந்ததாக அண்மையில் எங்கள் இந்திய உயர்ஸ்தானிகரை சந்தித்திருந்த போது மனோகணேசன் அவர்கள் அவரிடம் கூறியிருந்ததாக ஒரு அறிக்கையில் படிக்க கிடைத்தது. இந்த பிரச்சனையை எப்படி எதிர்காலத்தில் உங்களால் தீர்க்க முடியும்? இல்லை, உண்மையிலேயே இப்போ கிட்டத்தட்ட ஜீவன்தனமாக கௌரவ ஜீவன்தனமாக பேசியிருந்தார் வந்து. மரசல கூடங்களை கட்டத்துக்கு காணி கொடுக்க மாட்டேது, வீடு காணி கொடுக்க மாட்டேதுன்னு சொல்லி. அப்படி அல்ல. இப்போ என்னுடைய காலத்தில் நான் காணிகள் எடுத்தேன் தானே வந்து. நான் மரசலம் கட்டி கொடுத்தேன், வீடுகளை கட்டி கொடுத்துருக்கேன் நான். அப்போ நாங்கள் ஒரு சுகமான நிலையில் போயிட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை மூலமாக எடுக்கணும் வந்து. இந்த நேரம் நாங்கள் சண்டை போட்டால் கிடைக்காது வந்து. அதனால் வந்து என்னுடைய காலத்தில் நான் நம்புகிறேன் அடுத்து எங்களுடைய அரசாங்கத்தில் கட்டாயமாக இந்த 10,000 வீடுகளை இந்தியா விடுபட்டதை கூடிய சீக்கிரம் கட்டணும் நம்ம வந்து. அந்த 5 வருஷத்தில் கட்டி முடிச்சிடுவோம் நம்ம வந்து. அரசாங்கத்துக்கிட்ட காணி வாங்கி கம்பெனி காணி வாங்கி கட்டி முடிச்சிடுவோம் நம்ம வந்து. அந்த சிக்கல் வராது வந்து. உங்களுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டன? இல்லை, கிட்டத்தட்ட 4000 வீடுகள் இந்தியா வீடு நான் தான் கட்டினேன் முழுமையாக. ரெண்டாவது அதுக்கு தண்ணி இதுகளை மட்டும் கொஞ்சம் வீடுகளை எனக்கு கரண்ட்டு கொடுக்க முடியாமல் போச்சு, அரசாங்கம் இல்லாமல் போச்சு வந்து. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 4000 வீடுகள் 6000 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டினேன் வந்து அரசாங்க சல்லியில். அதில் 4000 வீடுகள் 5000 வீடுகளை கட்டி முடிச்சிருக்கேன் நான் வந்து. இன்னும் 2000 வீடுகளை வந்து அரவாசியில் இருக்குது வந்து. அந்த மாதிரிலாம் இருக்குது வந்து. இந்த அதாவது உங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமைச்சு மாறியதற்கு பிறகு அல்லது அரசாங்கம் மாறியதுக்கு பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டிருக்கு? உங்களுக்கு பெரிய வீடு கட்டின மாதிரி தெரியலையே வந்து. எங்கேயோ தலைவகையில் போக்கிட்டே எங்கேயோ 100 வீடோ 50 வீடோ கட்டி திறந்தாங்க. அதில் வேறு ஒன்றும் கட்டல அவங்க வந்து. அப்படியானால் நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது இந்த காணிகளை பெற்றுக்கொள்கின்ற விடயத்தில் தற்போதைய அரசாங்கம் அல்லது தற்போதைய அமைச்சு இது சம்பந்தப்பட்ட அமைச்சு எடுக்கின்ற அணுகுமுறை பிழையானது என்று சொல்கிறீர்களா? அதை பற்றி எனக்கு கருத்து கூட முடியாது. அது என்ன ஏன் அவங்களுக்கு காணி கிடைக்கலன்னு தெரிய மாட்டேது வந்து. இப்போ நான் பிறந்த ஊர்
வடக்கமர ஊர். அதில் நான் 50 வீடு கட்டி கொடுத்துருக்கேன் காணி வாங்கி. இன்னும் 20 வீடு கட்டுறாங்க அவங்கவுங்க தோட்டத்தில். இப்போ சொந்த அவங்கவுங்க கொஞ்சம் தோட்டம் செஞ்சுட்டு போந்தானே அதில் தான் கட்டாங்களோ, எக்ஸ்ட்ரா காணி வாங்கலை. அது ஏன் செய்கிறான்னு தெரியல. என்னைய பொறுத்தளவில் காணி வாங்கி தான் வீட்டில் கட்டி கொடுக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனோகணேசன் அவர்களுடைய அறிக்கையில் கூட அந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தோட்டப்புறங்கள் என்பது பிரதான நகரங்களிலிருந்து மிக நீண்ட தொலைவில் இருக்கின்றன. பிரதான வீதிகள் இருந்தாலும் கூட, பிரதான வீதிகள் தேயிலை தோட்டங்களுக்கு ஊடாக சென்றாலும் கூட, அந்த பிரதான வீதியிலிருந்து நீண்ட தொலைவில் தான் அவர்கள் தற்போது வசிக்கின்ற பிரதேசங்கள், கிராமங்கள், தோட்டப்புறங்கள் இருக்கின்றன. மனோகணேசனுடைய கருத்தின்படி அந்த கிராமங்களை பிரதான வீதிக்கு அருகிலேயே அவர்களுக்கான காணிகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான வீடமைப்பு திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த விடயத்தில் சஜித் பிரேமதாசவினுடைய நிலைப்பாடு என்னவாக? இப்போ இப்படி தான் இப்போ யாரும் சொல்லலாம். என்னையை பொறுத்தளவில் எங்கே காணி கிடைக்குதோ அங்கே வீடுகளை கட்டிக்கொள்ளணும். சிங்கள மக்கள் பாருங்கள் எங்கேயாவது காணி கிடைச்சா அங்கே குடியேறிடுவாங்க. இப்போ சாதாரண ஒரு தோட்டத்தில் காட்டில் போய் குடியேறது இல்லையே, அவங்க வசிக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் தான் காணி கொடுக்குறாங்க. பெரிய பிரச்சனை காணியை கொடுத்து வீடை கட்டி கொடுத்து அதுக்கு நம்ம பாதைகளை போட்டு கொடுத்துடலாம். பெரிய பிரச்சனை இல்லை. அப்படியானதான் அவர்கள், அதாவது அதனுடைய வாதம் என்னவென்றால், பிரதான இடம், அதாவது பிரதான நகரங்களாக இருக்கலாம் அல்லது பிரதான வீதி, அதற்கு அருகில் இல்லாமல் அதிலிருந்து மிக தொலைவில் செல்லும்போது அந்த மக்களுடைய வாழ்க்கை தரமும் பின்தங்கியதாக இருக்குமே என்ற ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லப்படுகிறது. இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள. அது வாழ்க்கை இப்போ அந்தந்த எஸ்டேட்டில் தானே இருக்காங்க. இப்போ எல்லாமே இப்போ போகந்தில்லா மக்கள் முழு எல்லாமே டவுனுக்கு வந்துடும். இல்லாதே டவுன் இடம் இருக்காதே எல்லாம் அந்தந்த எஸ்டேட்டில் தான் கொடுக்கலாம் காணியை. நீங்கள் கோரும்போது என்ன மாதிரியான காணிகளை கேட்கின்றீர்கள்? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், காணிகள் கூடும் பொழுது காணிகளை கேட்கும் பொழுது நம்ம இந்த காணி தான் கொடுக்க இல்லாத சொல்லலை. நம்ம கேட்குற காணியில் வீடு கட்ட முடியாது, மண் சரிவு வரும், அபாயம் வரும். அப்போ அதுக்கான வேலைத்திட்டங்கள் இருக்குது. மண் சரிவு இல்லாத இடங்களை தான் அதுக்கு ஆய்வு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி காணியில் தான் நம்ம எடுக்கணும். நம்ம கேட்குற காணியெல்லாம் கிடைக்காது. இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட கிடைக்கின்ற காணியில் வீடுகளை கட்டிக்கொள்ள. இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஒரு டிவிஷன் இருக்குங்கன்னு வைங்களே, இதில் இருந்து ஒரு அரை மைல் தூரத்தில் காணி இருக்குது. நமக்கு 100 வீடு கட்டுறதா இருந்தால் கட்டிட்டு பாதையில் போட வேண்டியதானே. பிரச்சனை வராதானே. சரி, இப்படி போகும்போது இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 2 மாதம், இன்னும் சில காலப்பகுதியில் தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலை குழப்படிப்பதற்கான சில சூழ்ச்சிகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டிருப்பதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சுமத்துகிறார்கள். இதற்கான பல நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறார்கள். உங்களுடைய பார்வையில் தேர்தல் நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது? கட்டாயமாக செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். இப்போ தேர்தல் ஆணையாளரும் அறிவிச்சிட்டார் தேர்தல் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கம் எந்தளவு இந்த தேர்தல் தள்ளி போடலுமோ அந்தளவு செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு போட்டு வழக்கில் போட்டு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் சாத்தியப்படாது. அது ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்டால், இந்த ஜனாதிபதி அடுத்த பின்ன தோல்வி அடைவார். அவங்க போட்டோடு வந்தாலும் சரி, போட்டு இல்லாமல் வந்தாலும் சரி, அவரால் வெல்ல முடியாது. அப்போ வெல்ல முடியாத ஜனாதிபதி எல்லாத்துக்கும் பயப்படுறாரு. அதனால தான் இப்படிலாம் செய்கிறார் ஒழிய, தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் கட்டாயமாக சஜித் பிரேமதாசை வெல்லக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுயாதீன வேட்பாளராக களமிறங்குவதற்கு கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கிறார். அவர் தான் முதலாவதாக செலுத்தியதாக அறிய முடிகிறது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவருடைய கட்டுப்பணம் அவர் சார்பில் செலுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி பார்ப்போமாக இருந்தால், அல்லது ஒரு காலத்தில் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்பட்ட விடயம், அவர் மொட்டு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவாராக இருந்தால் அது அவருக்கு பின்னடைவாக அமையப் போகிறது, அப்படியான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒரு சுயாதீன வேட்பாளராக வருகின்ற சூழ்நிலையில் அவருடைய அரசியல் களம் எப்படி மாறும் என்று நினைக்கிறேன். அவர் ஒரு சுயாதீன வேட்பாளர் கிடையாது. அவரே சொல்லிட்டு இருக்காரு சுயாதீன வேட்பாளர்னு சொல்லி மொட்டு கட்சி சொல்லிட்டாங்க, நீங்கள் யானையில் போட்டிங்கன்னா நான் உங்களை சப்போர்ட் பண்ண இயலாது, அதனால் பொது சின்னத்தை தான் போகணும்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவர் போயிட்டு மொட்டு கட்சியில் போய் கேட்க முடியாது, பெரிய அளவு வாக்கு கிடைக்காது. அதனால் அவர் சுயாதீன வேட்பாளர்னு சொல்லி பொது வேட்பாளர்னு போகிறார். எப்படியோ மொட்டு கட்சி சேர்ந்து தான் இதில் ரெண்டும் ஒன்றா கேட்க போகிறாங்க. அப்படியே மொட்டு கட்சி மஹிந்த ராஜபக்சே இன்னொருத்தர் போட்டால் கூட மொட்டு கட்சியில் உள்ள கிட்டத்தட்ட 60, 70, 80 பேர் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்கதா. அதனால் நான் நினைக்கல இவருடைய சுயாதீன வேட்பாளரோ இல்லை இப்போ பொது வேட்பாளர் போனால் கூட சுயேட்சை வேட்பாளராக கூட இவரால் வெத்த முடியாது. உங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன? உங்களுடைய திட்டங்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது? இல்லை, உண்மையிலே சஜித் பிரேமதாசோட நான் நம்புகிற மாதிரி வருகிற 8ஆம் தேதி பொதுவான எல்லா கட்சிகளையும் இணைச்சிக்கிட்டு அவர் ஒரு MOU சைன் பண்ணார் 8ஆம் தேதி. 8ஆம் தேதிக்கு பிறகு அவர் என்ன சொல்கிறது அவருடைய
தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுவார். அதில் வந்து மலை மக்கள் சம்மந்தமான இதுகளும் இடம்பெறும். வந்து அதுக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சாரத்தை எடுப்போம். நம்ம வந்து உங்களுடைய ஒரு கூட்டம் இருக்கிறது, தமிழ் முற்போக்கூட்டினுடைய கூட்டம் 2ஆம் தேதி அரசியல் பீட கூட்டம் என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்தின் போது அந்த கூட்டம் சம்பந்தமாக மனோ கணேசன் அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஏற்கனவே நீங்கள் சஜித் பிரேமதாசவுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை சம்பந்தமாகவும் இதன் போது அவதானம் செலுத்தப்படும் என்று. இது வெளியில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அது ஏற்கனவே இணங்கிக் கொண்ட அந்த விடயத்தை மீளாய்வு செய்ய போகின்றீர்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை இல்லை. உண்மையிலே நாங்கள் இப்போ அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு என்னென்ன விஞ்ஞான படத்தில் சேர்க்கணும், என்னென்ன டிமாண்ட் வைக்கணும், இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நானோ மனோ கணேசனோ தீர்மானிக்க முடியாது. எங்களுடைய பொலிட்ரோ கூப்பிட்டு தான் தீர்மானிக்கணும். அதனால் 3 கட்சிகள் இருக்குது. 3 கட்சிகளோட அவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் பேசி ஒரு உடன்பாடுக்கு வந்து அதுக்கு பிறகு நாங்கள் 8ஆம் தேதிக்கு முதல்ல சஜித் பிரேமதாஸ் சந்தித்து அவருடைய பேசி அந்த உடன்பாடுக்கு வந்துடுவோம். நம்ம வந்து தேசமாக என்ன மாதிரியான கோரிக்கைகளை அல்லது எந்த மாதிரியான திட்டங்கள்? முதலாவது எங்களுக்கு வந்து காணி உரிமை, 2வது மக்களுக்கான வாழ்வாதார பிரச்சனை, இதுதான் மெயின் பிரச்சனை. மற்றவர்களுக்கு நிறைய அபிவிருத்தி பிரச்சனைலாம் இருக்குது. வந்து இது 2 தான் மெயின் பிரச்சனை. வந்து இந்த மக்களுக்கு 2ஐயும் கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். வந்து இந்த சம்பள விடயம் சம்பந்தமாக என்ன நிலைப்பாட்டில்? இல்லை, சம்பளம் தான் சொல்கிறேன். சம்பளத்தை இப்படி போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஒன்று எல்லா தொழிற்சங்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு மேசைக்கு வந்து உட்காந்து ஒன்று அவுட்க்ரோ சிஸ்டத்துக்கு போகணும். அதிலாடி போனால் சிறு தோட்டம் ஒரு இது 2யும் ஒன்று செய்யணும். வந்து இதுதான் செய்யணும். இதை செஞ்சால் மட்டும்தான் ஓரளவு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டலாம். வந்து கடந்த காலங்களில் கூட இந்த மலையக முக்கியமாக பெருந்தோட்ட மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக அவர்களுக்கு என்னென்ன செய்ய போகின்றார் என்ற வகையில் எந்த பிரதான வேட்பாளரும் கூட வாய் வழியாக பல விடயங்களை சொன்னாலும் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவ்வாறான விடயங்கள் குறிப்பிடப்படுவதில்லை. பல விடயங்கள் சில சந்தர்ப்பங்களில் 2 வகையான தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த முறை அப்படியான நிலைமை ஏற்படும்? அதாவது வாய்மொழி உறுதிமொழியை வழங்கிவிட்டு இல்லை, தேர்தல் விஞ்ஞாபனங்கிறது அது எல்லா கட்சிகளும் எல்லாம் போனால் கிட்டத்தட்ட 1000 பேஜ் வரும். அப்படி செய்ய முடியாது. வந்து ஒரு சமரியை தான் கொடுப்பாங்க. வந்து அதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். வந்து நாங்கள் கேட்குறது எல்லாம் அவ்வளோ போட்டால் இடம் போதாது. வந்து இப்போ எங்களுக்கு மெயினான விதே காணி உரிமை பிரச்சனை, சிறு தோட்ட உரிமை அந்த பிரச்சனை தான் போடுவாங்க. வந்து மற்ற பிரச்சனைகளை நம்ம பேசிக்கொள்வோம். வந்து எங்களோட எம்ஓயில் சைன் போடுவோம். வந்து ஏற்கனவே ஒரு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டது தானே? இல்லை, அது சாத்தப்பட்டிருக்கு. அது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் வந்து சேர்த்துக்கொள்வோம். அந்த உடன்படிக்கையில் என்னென்ன விடயங்கள் இருக்குது? அதில் நிறைய விடயங்கள் இருக்குது. இப்போ எங்களுக்கு மெயினான விஷயம் காணி உரிமையும் வாழ்வாதார பிரச்சனை 2. அதை தவிர நிறைய பிரச்சனை இருக்குது தானே. பாடசாலையை காணி எடுக்கணும். வந்து நாங்கள் அபிவிருத்தி செய்யணும். வந்து பாடசாலைகளை அபிவிருத்தி செய்யணும். சுகாதார சம்பந்தமான இப்போ இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. வந்து ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தொடர்ந்து பேசும்போது கடந்த காலங்களில் அனுரகுமார் திசாநாயக் அவருடைய வளர்ச்சி அல்லது அவருக்கான ஆதரவு பெருகி வருவதாக சொல்லப்படுகிறது. பல கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கின்றன. சமூக வலைதளங்களில் அவர் சார்பாக வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. அவருடைய வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உண்மையிலே அனுரகுமார் திசாநாயக்கருடைய வளர்ச்சி வந்து ஓரளவு வளர்ச்சி இருக்குது தான். நாங்கள் வெறுமனே பொய்க்கு சொல்லலாத ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி. ஆனால் இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆகிறதா இருந்தால் நாட்டு மக்களுடைய வாக்குகள் எல்லா மக்களுடைய வாக்குகளும் தேவைப்படும். வந்து உண்மையிலே 2019ஆம் ஆண்டு மட்டும்தான் அந்த நிலைமை மாறிடுச்சு. வந்து கோட்டபய ராஜபக்ச அவர்களுக்கு சிங்கள மக்கள் பெரிய வாக்குகளை அளித்தாங்க. ஏன்னா அது அவங்க போய் சொல்லி இனவாதம் பேசி அப்படி தான் வாக்களை எடுத்தாங்க. வந்து ஆனால் இம்முறை வந்து அப்படி பேச முடியாது. வந்து சிங்கள வாக்கள் 3-4 பிரியும். வந்து ஸோ சிறுபான்மை கட்சிகள் எங்கிட்ட கூடுதலாக இருக்கோ அந்த வாக்கள் முக்கியமான வாக்களாக இருந்த பேரும் இருக்கும். வந்து அதனால் வந்து இன்றைக்குள்ள நிலைமைக்கு சிறுபான்மை கட்சிகள் வந்து கூடுதலாக ஆதரவு கொடுக்குறது வந்து சஜித் பிரேமதாசைக்கு. அதனால் அவருக்கு தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வந்து ஆனால் சில கருத்து கணிப்புகள் சொல்கின்றன சஜித் பிரேமதாசை விட அனுரகுமார் திசாநாயக் தான் முன்னணியில் இருப்பதாக சொல்லுகின்றன. இதை பற்றி என்ன சொல்லுங்கள்? ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து சஜித் பிரேமதாஸ் தான் முன்னணியில் இருக்கார். வந்து அது எல்லாத்துக்கும் தெரியும். வந்து அவர் தான் முன்னணியில் இருக்கார். வந்து சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது ஒரு சிறுபான்மை கட்சிகள் முக்கியமாக வடகிழக்கை மையப்படுத்தி செயற்படுகின்ற தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்க வேண்டும் என்ற ரீதியில் செயற்படுகின்றன. அது சம்பந்தமான உடன்படிக்கைகள் கூட சிவில் அமைப்புகளுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கு சில முஸ்லீம் கட்சிகள் கூட ஆதரவான நிலைப்பாட்டை அல்லது கருத்தினை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த முக்கியமாக வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் போன்றவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை அவ்வப்போது வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருந்திருக்கிறது.
இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கப் போகின்ற வடகிழக்கில் கிடைக்கப் போகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதற்காகத்தான் இப்படியான ஒரு முயற்சி இடம்பெறுகிறதோ என்ற ஒரு ஐயம் பரவலாக பேசப்படுகிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? என்னையை பொறுத்தவரை வடகிழக்கு அவங்களுடைய அரசியலில் தலை போடுறதுக்கு நான் விருப்பம் இல்லை. நாங்கள் பொது வேட்பாளருக்கு நாங்கள் உடன்பாடு இல்லை. நாங்கள் மலையகத்தில் பொறுத்தளவில் யாராவது ஒரு வேட்பாளர் நல்லா ஆதரித்து அவர் மூலமாக மலையகத்துக்கு அபிவிருத்தி செய்யணும். இப்போ வடகிழக்கில் உரிமைகளை மட்டும் இல்லை, அபிவிருத்தியும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையானுக்கு கிழக்கில் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 60,000 பேர் வாக்களிக்கிறாங்க அவள் அபிவிருத்தி செஞ்சனால. அதே நேரத்தில் வடக்கில் அங்கஜராமன் அவர் கிட்டத்தட்ட 40,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டக்ளஸ் தேவானந்தனுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்போ முன்ன மாதிரியில் அதனால் மக்களுடைய உரிமைகள் சம்பந்தமாகவும் பேசிட்டு வடகிழக்கு மக்களுடைய அபிவிருத்தியும் கருத்தில் கொள்ளணும். இல்லாட்டி எதிர்காலத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் மக்கள் தீர்மானிப்பாங்க. இப்போ ஏற்கனவே சிவாஜிலிங்கம் பொது ஒரு தமிழ் வேட்பாளர் அவர் கிட்டத்தட்ட சொச்ச ஓட்டு தான் கிடைச்சி பெரிய ஓட்டு கிடைக்கல. இதில் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுன்னு அறிவிக்கலை. அதனால் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வேறு முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கேள்வி என்னவென்றால், சஜித் பிரேமதாசவுக்கான வாக்குகளை, அதாவது வடகிழக்கில் கிடைக்கக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கும் நோக்கில்தான் இப்படியான ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல? முன்னாள் அவர் முதலமைச்சர் அவருடைய ஒவ்வொரு அறிக்கையிலையும் விளங்குது, அவர் ரணில் விக்ரமசிங்கருடைய முழு ஆதரவாக இருக்கார். அப்போ அவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வாக்கு போகிறத விரும்ப மாட்டார். எங்களை பொறுத்தளவில் சஜித் பிரேமதாஸுக்கும் நிறைய தமிழ் மக்கள் வடகிழக்கில் வாக்குகளை போடுவாங்க. ஏன்னா கிட்டத்தில் போயிட்டு ஒவ்வொரு பாடசாலையிலையும் போயிட்டு அவர் சக்பல வேலை சட்டத்தை ஆரம்பித்தார். அவர் 13வது திட்டத்தை அமுல்படுத்துறேன்னு சொல்கிறாரு. எந்த தலைவரும் சொல்லலை. அவர் இப்போ பயணம் சொல்கிறார், வடக்குலேயும் சொல்கிறார், தெற்குலேயும் சொல்கிறார், கிழக்குலேயும் போய் சொல்கிறார் அமுல்படுத்துறேன்னு சொல்லி. அப்போ வேறு எந்த தலைவரும் அப்படி சொல்லலை. அதனால் அவங்க வடக்கு மக்கள் ஓரளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவர் அட்லீஸ்ட் 13வது திருத்தத்தை அமல்படுத்தி மக்களுக்கு அபிவிருத்தி வேலை செய்வார் சொல்லி அப்படியாக இருந்தால் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவாராக இருந்தால் அது எந்த வகையிலும் சஜித் பிரேமதாசனுடைய வாக்கு வங்கியில் தாக்கம் செலுத்தாது என்று சொல்கிறார்கள். இல்லை, இது சாதாரணமாக பொது வேட்பாளர் வரைச்சா அவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவு வாக்கு மக்கள் அளிப்பாங்க. அதே நேரத்தில் சஜித் பிரேமதாசாவுக்கும் பெருவாரியான வாக்குகள் வடகிழக்கில் கிடைக்க வேண்டியது. அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நான் நிறைய நண்பர்களோடு பேசும்பொழுது சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க அவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு பெரிய மாற்றம் வராது. சஜித் பிரேமதாசாவுடன் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு திகதிகள் ஏதேனும் ஒதுக்கி இருக்கிறீர்களா? ஏதேனும் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை, இது சம்பந்தமாக எனக்கு தெரியாது. இது சம்பந்தமாக இல்லை, நான் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக. இல்லை, ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக 8ஆம் தேதி அவருடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு எம்ஐ சைன் பண்ணி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சந்தித்து கதைப்போம் சில விஷயங்களை. இப்போ கூட்டணி கதைக்கு புதிய கூட்டணி, அதாவது ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் ஆரம்பிக்கப்படும். நிறைய கட்சிகள் அன்னைக்கு சேர்றாங்க. நண்பர் மாதிரி நிறைய பேர் சேர்றாங்க அந்த கூட்டணியில். அதே போல் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற தகவல் நீண்ட காலமாக வெளியாக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் அது இடம்பெற்றிருக்கவில்லை. சிலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக அந்த கட்சியிலிருந்தே கருத்துக்களை சொல்கின்ற நிலை காணக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறது? இல்லை, அவங்க தொடர்ந்து 1 வருஷமாக 1.5 வருஷமாக சொல்லிட்டு வராங்க, இந்த வர போகிறாங்க அந்த வர போகிறாங்கன்னு ஒருத்தரும் போகலை. ஆக ஒருத்தர் 2 போகிறனால சஜித் பிரேமதாஸுடைய வெற்றியை தடுக்க முடியாது. ஒருத்தர் 2 பேர் போகிறனால அந்த கட்சியுடைய ஆதரவாளர்கள் போக மாட்டாங்க. சரத் பொன்சேகா அவர்களும் கூட ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய அந்த அறிவிப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை? சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு போனது பெரிய நல்ல காரியம். அது எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதோட செய்ய முடியாது. ஆள் ஒரு ஆர்மி மென்டாலிட்டி ஆள். அவர் அரசியல்வாதி கிடையாது. ஒரு அரசியல்வாதி தான் நாட்டை ஆளலாம். ஒரு ஆர்மிக்காரங்க நாட்டை ஆள முடியாது. அதனால் அவர் வெற்றி பெற முடியாது. அவர் 2010ஆம் ஆண்டு நம்மளும் அவருக்கு வேலை செஞ்ச அதனால் தோல்வி அடைஞ்சார். 2015ஆம் ஆண்டு அவர் திரும்ப அவர் தனித்துவமாக கேட்டார். 30,000 ஓட்டு தான் எடுத்தார். அதனால் அவர் பெரிய பிரச்சனை இருக்காது. மக்களுக்கு தெரியும் அவரை பற்றி. இப்பொழுது இன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இடைக்காலத்தில் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஜனாதிபதி தற்போதும் கூட அதிகாரம் இருக்கிறது பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு. அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமா? அப்படி சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் அடுத்து என்ன நிலைமை? நான் நினைக்கிற பாராளுமன்றம் கலைக்கிறதா போன மாதமே கலைச்சிருக்கணும். பாராளுமன்ற தேர்தலை வச்சு இந்த நாட்டில் புதிய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கணும். ஆனால் இப்போது ஜனாதிபதி இப்படி செய்ய மாட்டார்.
இப்போ அது ஒரு கதைகள் அவங்களும் கதைச்சிக்கிட்டு தான் போகிறாங்க. கட்டுக்கதைகள் போகுது ஒழிய பாராளுமன்றத்தை கலைக்க மாட்டார். ஜனாதிபதி தேர்தல் நடக்கும். ஜனாதிபதிக்கு தேர்க்கு போகிறோம், யார் ஜனாதிபதி வராரோ அவங்க உடனடியாக பாராளுமன்றத்தை கலைச்சி அவங்க வந்து பாராளுமன்றத்தில் வைப்பாங்க. வந்து சஜித் பிரேமதாச ஒருவேளை ஜனாதிபதி ஆவாராக இருந்தால் அவர் அடுத்த கட்டமாக உடனடியாக பாராளுமன்றத்தை கலைக்க யார் சஜித் பிரேமதாசவோ அண்டகுமார் திசாநாயகவோ இல்லை இப்போ உள்ள ஜனாதிபதியோ யார் வென்றாலும் உடனடியாக பாராளுமன்றத்தில் கலைச்சி வைப்பாங்க. ஏன்னா 2015ஆம் ஆண்டு வென்ற பிறகு 100 நாள் வேலை திட்டங்களை வச்சு அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு போனால தான் 100 சீட்டு எடுத்தாங்க. 113 சீட்டு எடுக்க முடியலை. அந்த தவிர யாரும் செய்ய மாட்டாங்க. கட்டாயமாக உடனடியாக பாராளுமன்ற தேர்தலில் போவாங்க. வந்து நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நேரம் வந்திருக்கிறது. முக்கியமாக இன்னும் ஒரு இறுதியான ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். அண்மையில் அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. கோவிட் காலத்தில் கட்டாயமாக எரிக்கப்பட்ட முஸ்லிம் ஜனாசாக்கள், முஸ்லிம் மக்களுடைய கோவிட் நோயினால் உயிரிழந்தவர்களுடைய சடலங்கள் எரிக்கப்பட்ட விடயத்தில் பாதிக்கப்பட்ட சமூகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு யோசனை அல்லது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் எழுந்த கேள்விகள் முக்கியமாக இப்படி மன்னிப்பு கேட்கிறது என்றால் அந்த காலத்தில் வலுக்கட்டாயமாக எரிக்கப்பட்ட என்ற ஒரு வசனமும் இருக்கிறது. இதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அப்படியானால் யாருடைய பரிந்துரையின் கீழ் இந்த வலுக்கட்டாய நிகழ்வு இடம்பெற்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. வெறும் மன்னிப்பு கேட்பது மட்டுமே இதற்கு நிவாரணமாக அமைய போவதில்லை. இதற்கு என்ன நிவாரணம் வழங்கப் போகின்றீர்கள்? அதே போல இந்த பரிந்துரை வழங்கிய நபர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என்ற கேள்வி எதிர்க்கட்சித் தலைவரால் கூட எழுப்பப்பட்டிருந்தது. உங்களுடைய பார்வையில் இந்த விடயத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய ஆட்சி வருமாக இருந்தால் அல்லது சஜித் பிரேமதாச இதற்கு ஆட்சி அமைப்பாராக இருந்தால் அவர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறது? இல்லை, இதுக்கு எந்த விதமான தண்டனை யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இப்போ இந்த முஸ்லீம் அமைச்சர்கள் வந்து வாக்குகளுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க. வந்து ஆனால் அந்த எரிக்கும் பொழுது ஒரே ஒரு தலைவர் சஜித் பிரேமதாச மட்டும்தான் அவர் பாராளுமன்றத்திலையும் கழிச்சார். பொருளை கனத்தக்கிட்ட வந்து முஜிப் ரஹ்மான் ஒரு பெரிய போராட்டம் செய்யக்கிறது. அந்த போராட்டத்துக்கு ஒரு சிங்கள தலைவர் வரல, சஜித் பிரேமதாஸ் மட்டும்தான் வந்தார் அந்த போராட்டத்துக்கு. அதனால் வந்து முஸ்லீம் மக்கள் சஜித் பிரேமதாஸ் பற்றி நல்லா தெரியும். முஸ்லீம் மக்களுடைய வாக்குகள் கூடுதலாக சஜித் பிரேமதாஸ் தான் கிடைக்கும். இப்படியெல்லாம் பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்குறது காரணம் கேட்டால் அந்த நேரம் மௌனமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ மன்னிப்பு கேட்குறாங்கன்னா முஸ்லீம் மக்களோட வாக்களை பறிக்கிறதுக்கு. நாங்களும் முஸ்லீம் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க வந்து சஜித் பிரேமதாஸ் வாக்களிக்கிறதுக்கு. வந்து நன்றி திரு திகாம்பரம் அவர்களே. முக்கியமான தருணத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல முக்கியமான பதில்களை வழங்கியிருந்தீர்கள். மிகவும் நன்றிகள். நன்றி விக்கி. நன்றி நேயர்களே. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.